ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியலில் வந்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் வந்துட்டு எனக்கு இந்த பர்த்டே செலிப்ரேஷன்லாம் வந்து ஒன்றும் வேணாக்கா, எனக்கு வந்து எவ்வளோ கழுத வயசாகுது, கழுத வயசில் போய் யாராச்சும் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லிகிட்ருக்காரு. டேய் நீ நிறுத்துறா, நீ வந்து சின்ன பையன், அக்கா வந்து நான் இருக்கும்போது நீ வந்து எதுக்குடா வந்து கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து உடனே அங்கே பெரிய ஆளுத்தனத்தை வந்து காட்டுறாங்க. அவனோட வந்து விஜயோட வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பெரியவங்களாக இருந்துட்டா உடனே வந்து அந்த இடத்துல வந்து உனக்கு வந்து என்ன தெரியும் ஏது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மட்டம் தட்டுறது, அந்த மாதிரியான விஷயத்தில் வந்து ராஜேஸ்வரி வந்து பயங்கரமான கில்லாடி அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்துலேயே வந்து புரிஞ்சுக்கணும். சரி ஓகே, இப்போ பர்த்டே வருது, பர்த்டேனால் வந்து என்ன லாபம்? ஒரு லாபமும் கிடையாது, எல்லாமே வந்து லாஸ் தான். என்ன தேவையில்லாமல் செலவு, தேவையில்லாத வந்து ஆடம்பர வாழ்க்கையை வந்து வாழணுமா அப்படின்ற மாதிரியான தாட்டில் வந்து நம்ம விஜய் வந்து இருக்கார். ஆனால் அந்த செலவெல்லாம் எப்படி வந்து கொண்டு வரணும் அப்படின்ற இதில் வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து இருக்காங்க. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து நம்ம விஜய்க்கு வந்து பெரிய ஆபத்து வந்து வந்துகிட்டே இருக்குங்க. என்ன ஆபத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு குற்ற உணர்ச்சியில் வந்து இறங்கிடுறாரு. என்னடா குற்ற உணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த குற்ற உணர்ச்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து உங்களுக்காக வந்து சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்து ஏற்கனவே வந்து மல்லிகிட்ட வந்து ஒரு ஆஃபீஸ் விஷயமா வந்து சண்டை போட்டிருந்தார். அந்த சண்டை போட்ட விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ தான் வந்து நம்மளுடைய ஆஃபீஸுடைய ரகசியத்தை நம்ம பிளானெல்லாம் வந்து நீ வந்து வேற ஒருத்தர்கிட்ட வந்து கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நாள் வந்து சண்டை போட்டிருக்கேன். அந்த இது எல்லாமே வந்து பொய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்தது. தெரிய வந்ததுமே நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த விஷால் பையன் தான் வந்து எல்லாருக்கும் வந்து கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து விஜய்க்கு வந்து சொன்னதுமே வந்து நம்ம விஜய் வந்து அங்கேயே வந்து மனசொடைஞ்சு போயிட்டாருங்க. என்னடா இது, யாருமே வந்து தப்பு பண்ணாத இதை வந்து நான் வந்து மல்லி மேலே வந்து இவ்வளோ பெரிய தப்பை வந்து போட்டுட்டேனே, என்னால் வந்து என் குற்ற உணர்ச்சியை வந்து என்னால் தாங்க முடியல, என்னை கண்டிப்பாக வந்து மல்லி வந்து மன்னிப்பாளா அப்படின்னு சொல்லிட்டும் வந்து எனக்கு வந்து தெரில, எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது, என்னால் வந்து வாழவே பிடிக்கல அப்படின்ற நிலைமைக்கு வந்து நம்ம விஜய் வந்து அந்த லெவலுக்கு வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உடனே வந்து நான் வந்து போய் மல்லியை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க அங்கே. சரி ஓகே, மல்லியை வந்து பார்க்குறதுக்காக நம்ம விஜய் வந்து கிளம்பிட்டார். ஆனால் நம்ம மல்லி வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய்க்காக வந்து பயங்கரமான கிஃப்ட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு குட்டி டெடிபேர் வந்து ரெடி பண்ணிட்டாங்கங்க. இதுதாங்க வந்து விஜய்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா அந்த குட்டி டெடிபேரில் ஒரு விஷயம் இருக்குது, அது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வந்து குட்டி டெடிபேர் வந்து கொடுக்குறாங்கன்னா அதில் வந்து விஷயம் எல்லாமே இருக்கும். அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து எல்லா வீடியோவும் வந்து பார்த்து மகிழலாம். பாய் பாய், see you, டாட்டா.